வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயதிமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 19/9/2024 வியாழக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். இன்றைய திதி காலை 6:41 வரை பிரதமை திதி, பின்பு துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 11:04 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், பின்பு மக நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை கொடுத்தாலும் விரைய செலவை கொடுப்பதில் தவிர்க்க மாட்டார். விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்வதற்காக சுப நிகழ்வான விஷயங்களில் கவனம் செலுத்தி விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம். வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்குவது, வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்குவது, அலுவலகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கும் தினமாக மாற்றிக்கொள்ளலாம். இன்றைய நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாச்சல மூர்த்தி என்று சொல்லக்கூடிய மருதமலையான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது விரைய செலவு சுப செலவாக மாறும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான், ராகு பகவானோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் சனி வக்ர காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீரென்று பொருளாதார லாபத்தையும், திடீரென்று வெளி உலக தொடர்பு அன்பர்களையும், திடீரென்று வெளிநாட்டு செய்திகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். திடீரென்று நல்ல செய்தி வரப்போகுது. இந்த நல்ல செய்தி வரக்கூடிய இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நரசிம்மர் பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திடீர் நல்ல செய்தி வரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 10ஆம் இடத்தில் ராகுபவனோட சந்திர பகவான் சேர்ந்து மிகப்பெரிய தொழில் லாபத்தை, வேலை விஷயத்தில் முன்னேற்றத்தை, வேலை விஷயத்தில் திடீர் வருமானத்தை, திடீர் நண்பர்களை, திடீர் உறவுகளை, வேற்று இனத்தவரை கொண்டு வந்து கொடுத்து திடீர் லாபம் வரும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது திடீர் யோகம் வரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து, குரு பகவான் சாதகமாக 11ஆம் இடத்துல, கேது பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அறிவின் மூலியமாக, புத்திசாலித்தனத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தந்தை வழி உறவா லாபம், கர்ம வினையால் திடீர் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. போன ஜென்மத்தில் உங்களிடம் கடன் பெற்றிருந்த அன்பர்கள் இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் அவரவர்கள் அவருடைய குலதெய்வத்தை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், அதே சமயத்தில் ஆயில்ய நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், மக நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அன்றாட பணிகளை செய்யணும். அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. சில குடுக்கலங்கள் பிரச்சனைகள் வருவதற்கும், அலுவலக ரீதியாக சில பணவரவு பிரச்சனைகளில் தலை தூக்குற மாதிரி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பணவரவு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கூடிய நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமான மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான், 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து பயணம் பண்றாரு. உங்களுடைய ராசியிலே கேது பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் சூரிய பகவானும் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியன் கேது சேர்க்கையானது நீண்ட நாட்களாக தலைவலியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களை நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை ரொம்ப உங்களை அழுத்திக்கிட்டே இருந்துச்சு, அது எனக்கு சாதிக்க முடியுமா, தந்தை வழி உறவால் சொத்துக்கள் வருமா, நிரந்தர வேலை கிடைக்குமா என்று அழுத்தி கொண்டிருந்த விஷயத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கும்பகோணம் அருகே சூரியனார் கோயிலில் அருள்பாலிக்கூடிய சூரிய நாராயண மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக
உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. துலாம் ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. துலா ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் ராகுபவனுடன் சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் திடீரென்று மறைமுக லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஒரு வேலையை நீங்க செய்து முடிச்சிருந்தீங்க, அந்த வேலைக்கான பலன் அப்ப கிடைக்கல. இப்போ மறைமுகமாக வேறொரு நபரின் மூலியமாக வேற பொருளின் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல துலாம் ராசிக்காரர்கள் விழுப்புரம் அருகே பூவரசங்குப்பத்தில் அருள்பாலிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான், 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் தந்தை வழி பாட்டியால் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சிலருக்கு தந்தை வழி பாட்டன் பாட்டி சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. திடீரென்று பொருளாதார உயர்வின் காரணமாக தந்தை வழி உறவால், தந்தை வழி பாட்டன் பாட்டி உறவால் பண வருவாய் பெற்று தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் தந்தை வழி குலதெய்வத்தை மனசு நினைச்சிட்டு இன்று நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதால தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கும் அவற்றுக்கான வைத்தியம் செய்து கொள்வதற்கும் அயல்நாட்டு நல்ல செய்து வருவதற்கும் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பம் செய்வதற்கும் விசாவுக்காக விண்ணப்பம் செய்வதற்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா சிலர் டிரைவிங் லைசன்ஸுக்கு இது மாதிரி சில அத்தியாவசிய தேவைகளுக்கான விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிற இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்தி வரதர மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல பயணம், முயற்சி, பயிற்சி, அதன் மூலியமா வெற்றி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல ராகு பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் நீண்ட தூர பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு புதிய வாய்ப்புக்கான முயற்சிகள் செய்வீங்க, ஒரு புதிய செய்திக்கான முயற்சிகள் செய்வீங்க. ஆனால் அதுக்கு நீண்ட தூரம் பயணிக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அந்த நீண்ட தூரம் பயணம் செய்தாவது சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் திருக்காளகஸ்தியில் அருள்பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது பயணத்தின் மூலியமாக வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் விட்டகுற தொட்டகுறையாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகிறது. உறவுகளோடு இருந்த பிணக்குகள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் நிலவப்போது, பம்பு வழக்குகள் தீரப்போது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல திடீரென்று பணவரவு, திடீரென்று ஒரு தொழில், திடீரென்று ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. நல்ல நாளில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே திருப்பாம்புரத்தில் அருள்பாலிக்கூடிய பாம்பேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு ராசியிலே பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் திடீர் என்று புதிய உறவுகளை, புதிய நட்பை, புதிய முயற்சிகளை வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் பூம்புகார் அருகே கீழ்பெரும்பள்ளத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கேது பகவானையும் நாகராஜ சுவாமியும் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது திடீரென்று அறிவுபூர்வமாக செயல்பட்டு சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று வியாழக்கிழமை, புரட்டாசியில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை. இந்த நல்ல நாளில் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனீஸ்வரன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க காத்திருக்கிறதால அனைவருமே சத்யநாராயண பெருமாளை மனதில் நினைத்து கொண்டு அரசு பணிக்காக தயாராகக்கூடியவர்கள், அரசாங்க வேலைக்காக தயாராகக்கூடியவர்கள் பயிற்சியை மேற்கொள்ளும் போது அவர்கள் பயிற்சியானது வெற்றி பெற்று அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் அனைவரும் சத்யநாராயண வழிபட்டு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.